அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள ஆசிரியர்கள் தங்களது வகுப்பு மாணவர்கள் ஆண்டு இறுதித் தேர்வில் பெற்ற மதிப்பெண் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் தங்களுடைய 8 இலக்க எமிஸ் ஐடியை பயன்படுத்தி எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஏற்கனவே உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணினதுக்கு அப்புறம் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 8 இலக்க எமிஸ் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்ணினது உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். நீங்க கம்ப்யூட்டர்ல லாகின் பண்ணிருந்தீங்கன்னா டைரக்டாவே மெனுவில் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ரேட்டிங் வந்திருக்கும். இதே மொபைல்ல லாகின் பண்ணிருந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 பிங்க் லைன்ஸை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அகடமிக் ஸ்கோர்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதுல மார்க்ஸ் என்ட்ரி கிளாஸ் 1 to 10 அப்படின்னு வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதுக்கு அப்புறம் அகடமிக் இயர் அப்படின்னு கேட்கும். அது பக்கத்துல இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு 2024-25 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த கிளாஸ் ஹேண்டில் பண்றீங்களோ அந்த கிளாஸ் காண்பிக்கும். அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு எந்த செக்ஷன் மாணவர்களுக்கு நீங்க மார்க் என்ட்ரி பண்ணணுமோ அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு எக்ஸாம் டைப் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு ஆனுவல் எக்ஸாம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய எமிஸ் ஐடி அவர்களுடைய பெயர் வந்திருக்கும். அதே போல அனைத்து பாடத்திற்கு நேராகவும் எம்டியா வந்திருக்கும். அனைத்து பாடத்திலும் அவர்கள் ஆண்டு இறுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண் விவரங்களை உள்ளீடு செய்வதற்கு லாஸ்டா அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்திலேயே ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்திருக்காங்க. அதே போல எந்த மாணவராவது எந்த தேர்விற்காவது ஆப்சென்ட் ஆயிருந்தாங்கன்னா இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ஆப்சென்ட் புட் ஏ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த தேர்விற்கு அந்த மாணவர் வரவில்லை அப்படிங்கிற பட்சத்துல ஏ அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணிக்கலாம். அனைத்து பாடத்திற்கும் அனைத்து தேர்விற்கும் வந்திருந்தால் அவர்களுக்கு மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கு அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்திலேயே லாஸ்டா இருக்கக்கூடிய பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த 5 பாடத்திற்கு நேராகவும் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆயிட்டு வந்திருக்கும். அந்த பாக்ஸ்ல அவர்கள் 100 மதிப்பெண்ணிற்கு எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்களோ அந்த மதிப்பெண் விவரங்களை உள்ளீடு செய்யுங்க. இது போல ஒவ்வொரு பாடத்திற்கும் நீங்கள் மதிப்பெண்களை உள்ளீடு செய்யும் போது டோட்டல் மார்க்ஸ் உங்களுக்கு கால்குலேட் ஆயிட்டு வந்துடும். இந்த மதிப்பெண்கள் சரியா இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு லாஸ்டா இருக்கக்கூடிய கிரீன் கலர் டிக் மார்க் நீங்க கிளிக் பண்ணினதும் சேவ் ஆயிரும். அதே போல நீங்க எடிட் பண்ணுவதாக இருந்தாலும் திரும்பவும் பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு தவறுதலாக உள்ளீடு செய்த மதிப்பெண்களை எடிட் செய்து கொள்ளலாம். இது போல தங்களது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு மாணவருடைய பெயருக்கு பக்கத்திலேயே லாஸ்டா இருக்கக்கூடிய ஆக்ஷன் அப்படிங்கிற பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு அவர்கள் ஆண்டு இறுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண் விவரங்களை நாம் எமிஸ் வலைதளத்தில் உள்ளீடு செய்து கொள்ளலாம். நன்றி.